Hi to all, வணக்கம். நம்ம கற்பது ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அதாவது சார் டெய்லி 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. டெஃபினட்டா நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் 5 இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு அதாவது டே 4 டே 2 என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். ஆனா இந்த டெஸ்ட் 6க்கு வந்து சிலபஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மி. குறிப்பா தமிழ் சிலபஸ் வந்து இங்க அதாவது சிலபஸ் டாபிக் கம்மி, ஆனா சிலபஸ் தொட வேண்டிய பகுதிகள் ரொம்ப ஜாஸ்தி. புரியுதா? அதே மாதிரிதான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிராமர் வந்து யூனிட் 1ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. யூனிட் 2 வொக்காப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்னென்னு இங்க சொல்லி கொடுத்துருப்போம். போயமா இருக்கட்டும் அண்ட் ப்ரோஸா இருக்கட்டும், இதெல்லாம் வேர் டு ஸ்டடி கொடுத்தாச்சு. பட் ஆனா இதுக்கு வந்து டெய்லி உண்டா ஒரு ஹவர் பேஸ் சொல்ல முடியுமானா கஷ்டம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ ஹவர் பேஸ் போகாதீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய டெலிகிராம்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குறிப்பா வந்து இப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு நான் வந்து தமிழ் டெஸ்ட் 6 ஸ்டடி ஃபார் ரெஃபரன்ஸ்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃப் பாருங்க, வேணும்னா நான் அதை ஸ்கிரீன்ஷாட் மாதிரி நான் போடுறேன். அந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த பிடிஎஃப் நீங்க பாக்குறீங்க, இந்த பிடிஎஃப் தான். இந்த பிடிஎஃப் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் எடுத்து நீங்க நீட்டா வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபுல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாக்குறதுக்கு தான் வந்து பெரிய ஒரு பிடிஎஃப் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள். எதிர்ச்சொல் இந்த டாபிக்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாவே கொடுத்துருப்போம். ஸோ அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளானது பாது. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் வந்து ஒரு தனி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வாலோடைய பிடிஎஃபா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர்எஸ் அகர்வால் பிடிஎஃப் நீங்க எடுத்தீங்கன்னா தட் டூ இப்போ நீங்க பாக்குறீங்க, இந்த ஆர்எஸ் அகர்வால் பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. திஸ் பிடிஎஃப் இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் படிங்க. ஃபார் வொக்காப்ஸா இருக்கட்டும், வொக்காபுலரி அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராமர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அண்ட் இந்த போயம் ப்ரோஸுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டா அஸ் வெல் அஸ் திஸ் பார்ட் யூனிட் 2 இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஸ்கூல் புக் தான் பார்க்கணும். 6th to 10th வரைக்கும் நம்மளுடைய சொல்லப்போனா +1 +2 11th 12th வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துருப்பேன். அதுல பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்து நீங்க படிங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதை நான் சொன்ன மாதிரி நீங்க இப்ப படிச்சீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய, அதாவது இந்த டெஸ்ட் வந்து 6/8/2025 இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கொடுக்குற மாதிரி 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். தமிழா இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷா இருக்கட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க, படிங்க. டெஸ்ட் சொன்ன டயத்துல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஸோ அந்த டெஸ்ட்டையும் வந்து எழுதுங்க. டெஸ்ட் எழுதிட்டு செல்ஃபா வந்து நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு ஆன்சர் பிடிஎஃப் வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்போம்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளட்ஜா பார்த்து ரெஃபர் பண்ணி அனலைஸ் பண்ணி அதன் பிறகு நீங்க எவாலுவேஷன் பண்ணுங்க. 200 கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் வருதுன்னு பாருங்க. மினிமம் வந்து ஒரு 160+ நீங்க எடுத்தீங்கனாலே ஒரு நல்ல ஸ்கோர். ஸோ 180+ எடுக்க ட்ரை பண்ணுங்க. 160 இஸ் குட், பட் 180+ தான் வந்து கண்டிப்பா பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட் 180+ சொல்றீங்க. ஸோ ஆனா வந்து எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. எவாலுவேட் பண்ணிட்டு சார் இவ்வளவு மார்க் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இந்த டெஸ்ட் 6ல இருந்து எனக்கு பண்ணுங்க. ஏன்னா ஒரு 2-3 பேர் தான் எனக்கு அனுப்புறாங்க, நான் சொல்லாமலே அனுப்புறாங்க. பட் ஆனா சரி, அவங்க செஞ்ச அந்த செயல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு அனுப்புங்க. எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய ரிசல்ட் என்ன ஆயிருக்கு, எவ்வளவு மார்க் அப்படிங்கிறத எனக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் 5 வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நீங்க வச்சிருந்தீங்கன்னா எனக்கு இப்பவே உடனடியா அனுப்புங்க. டெஸ்ட் 6க்கு எழுதுனதுக்கு அப்புறம் அனுப்புங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் டெஸ்ட் 7, 8, 9, 10 டெஸ்ட் 20 வரைக்கும் எல்லாமே எனக்கு அப்படி எழுதிட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.